ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குற்றால சீசன் போல் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காற்று நல்லா பயங்கரமாக அடிக்குது. பாருங்கள், துவைச்சி போட்ட துணி இப்போ நான் நல்லா காய போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். நான் நீட்டாக அந்த இதுலேருந்து இந்த 2 லைன் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இங்கிட்டலாம் காற்றடிச்சு அப்படியே இந்த லைன்லேயே துணி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அழகாக இருக்குது. காற்று என்ன சொல்கிறது, சும்மா செம்மையாக இருக்குது. என்ன தான் ஃபேனில் இருந்தாலும் நிறையா சொல்லியிருப்பேன், இந்த இயற்கை காற்றுக்கு ஈடு எதுவுமே இருக்காது. அதுவும் இந்த காற்றுல பார்த்திங்கன்னா இந்த செடி கொடிகள் அசைகிறது இருக்குது பார்த்திங்களா, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அசைறது சூப்பராக இருக்கும். அந்த கொய்யா மரத்து இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எனக்கு இந்த இலைகளோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் டீ கூட போடுவாங்க. இந்த கொய்யா மரத்து இலைகளில் டீ கூட போடுவாங்க. நான் போட்டதில்லை, ட்ரை பண்ணி பார்க்கணும். கொய்யா மரத்து இலைகளில் டீ போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். காற்று அவ்வளோ அழகாக அடிக்குது. அதனால் துணிகள்லாம் பார்த்திங்கன்னா பூரா பாருங்கள், துவைச்சி போட்ட துணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு பக்கம் காயப்படும், அதுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்குதுங்க. அந்தளவுக்கு காற்று செம்மையாக அடிக்க நான் நினச்சேன் துணியெல்லாம் அப்படி கிடக்கும், இங்கே கீழே வாரங்களில் விழுந்துருதோ என்னமோ நினச்சி பயந்து தான் வந்தேன். ஆனால் நான் கிளிப் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா என்ன தான் கிளிப் நான் போட்டிருந்தாலும் அது பார்த்திங்கன்னா வாரங்களில் அங்கே முடிய போய் விழுந்துடும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அந்த சைடு அங்கே போய் அந்த மரத்துக்கிட்ட போய் விழுந்து கிடக்கும். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா கிளிப் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன் போல் இருக்குது. அதனால் எல்லாம் சேஃப்டியாக இருக்குது. இந்த காற்றை என்ஜாய் பண்ணுறதுக்குனே அப்பக்கப்போ நான் வெளியில் வருவேன். கிச்சனில் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் நேரம் இப்படி வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு போவேன். எத்தனை பேருக்கு இந்த வெளிக்காற்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கார்டன் சைடு போய் கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்துடலாம், சரிங்களா? கடையில் வாங்கினது இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் இங்கே கருவேப்பிலை நிறையா இருக்குது கார்டன் சைடு. ஆனால் இப்போ தான் சின்ன செடி தான், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த காற்றுக்கு பார்த்திங்கன்னா காற்று அடித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்சு போயிருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். செப்பல் கூட நான் போடலை, செப்பல் போடாமலே சரி பரவாயில்ல. ஆனால் கை கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் பார்த்து வைக்கணும். நிறைய முட்கள்லாம் இருக்கும் இங்கே. இந்த இருக்குது பார்த்திங்களா நம்மளோட கருவேப்பிலை, உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். போதும், மரப்பக்கத்தில் தானே இருக்குது, அப்போக்கப்போ பறிச்சுக்கலாம். இது மட்டும் போதும் இன்னைக்கு குழம்பு தாளிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.